finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கேப் டவுன் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. இந்தியா ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் பிச்சு பத்தி பயங்கரமா கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு, சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கம்பேரிசன்ஸ் இதே இந்தியாவில் நடந்திருந்தா என்ன இருக்கும், இதுவே இப்போ ஃபாரின் கண்டிஷன்ல நடந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசப்படாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்போ சோஷியல் மீடியாலையும் எல்லா இடத்துலையும். அண்ட் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது மேட்ச் முடிஞ்சு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கிளியரா அவரோட பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது மேட்ச் ரெஃபரி ரெண்டு கண்ணையும் ஓப்பன்ல வச்சுட்டு இதெல்லாம் பார்க்கணும். அதாவது ஒன் சைடடா இருக்காதீங்க, ஒரு பக்கமா இருக்காதீங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்ணும் போது. இதே இந்தியால இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனே நீ அது புவர் ரேட்டிங், உடனே அது அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நீங்க ரிசல்ட்டை கொடுத்துடுறீங்க. இது புவர் பிச்சு, புவர் ரேட்டிங்கு, பாயிண்ட்ஸ் டாக் ஆகும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிடுறீங்க. ஆனா இதுவே ஏலியன் கண்டிஷன்ஸ் லைக் சவுத் ஆப்பிரிக்காவோ இல்ல வேற ஏதோ நியூசிலாண்ட்லயோ நடந்துச்சுன்னா ஏன் அதை பத்தி பெருசா பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் ஸ்பின் பிச் தான் வந்து வைக்கிறது தவறா? இந்த மாதிரி ஸ்டீப் பவுன்ஸ் மாதிரி விக்கெட் வைக்கிறதுலாம் தவறு இல்லையா? ஸோ நியூட்ரலா இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அட் த சேம் டைம் ஒரு அகமதாபாத் ஃபைனல் வேர்ல்ட் கப் மேட்ச் அந்த பர்டிகுலர் பிச்சை வந்து புவர் அண்ட் பிலோ ஆவரேஜ் மீன் பண்ணது வந்து சரியே இல்லை. ஏன்னா அந்த பிச்சில் தான் வந்து டிராவிஸ் ஹெட் செஞ்சுரி போட்டாரு. அதை புரிஞ்சுக்கணும் ஐசிசி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வாங்க பாத்தீங்களா ஐசிசி கிட்ட இருந்து, அது டெஃபினட்டா இருக்கு. என்ன அவர் மெயினா மீன் பண்றாருன்னா, நீ கண்ட்ரியை மைண்ட்ல வச்சுட்டு எடுக்காத. இந்தியான்னு ஸ்பின் பிச் வச்சிருவாங்கடா, இந்தியாவா ஓகே அப்படி வச்சு மைண்ட் செட் பண்ணாத. நியூட்ரலா இரு. கண்டிஷன்ஸ் ஓவரா ஸ்பின் எடுக்குதா, புவர் ரேட்டிங் கூட பிரச்சனை இல்லை. அட் த சேம் டைம் இங்கேயும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கா, அதுக்கும் புவர் ரேட்டிங் கொடு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஷார்டஸ்ட் கேம் ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்ல நடந்ததே இல்லைன்னும் போது கண்டிப்பா இதுக்கு ஐசிசி என்ன டிசைட் பண்ணுவாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அப்படி இந்த பிச்சை வந்து பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜோ இல்ல புவரோ சொல்லாம இருந்தாங்கன்னா, அப்ப நீ வந்து கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் காமிக்கிற. அப்போ வந்து உனக்கு இந்தியா மேல காண்டு. அவருதான் இன்டைரக்டா வந்து ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு. அவரோட சில பாயிண்ட் ஆஃப் வியூவை டைரக்டா சொல்லிட்டாரு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மேட்ச் ரெஃபரியும் சரி ஐசிசியும் சரி இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் பிச் பத்தி. அண்ட் ஒரு விஷயம் ரோஹித் சர்மா இன்னொன்னு வந்து கிளாரிஃபை பண்ணாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஓகேங்க இந்த மாதிரி பிச்செல்லாம் நான் ரெடி ஃபேஸ் பண்றதுக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேலஞ்சிங்கான கண்டிஷன்ஸ்ல விளாடுறதா எனக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டே டெஸ்ட் மேட்ச்ல ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணணும், தட் இஸ் தி மெயின் மேட்டர். எனக்கு ஓகே, எனக்கு இந்த சேலஞ்ச் ஓகே. ஆனா இதே மாதிரிதான் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஸ்பின் எடுக்கும், அதுக்கும் ஆப்போனன்ட்ஸ் அண்ட் மத்தவங்க எல்லாரும் ஓகேனா தட்ஸ் நியூட்ரல். அதை விட்டு இங்க வந்து எதுவும் சொல்றது கிடையாது. இந்தியானாலே இந்தியன் பிச்சுனாலே உடனே இதே நாக்பூர் டெல்லி இல்ல இண்டோர்ல நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சம்பவம், இந்நேரம் மைக்கேல் வான், நேசர் ஹுசைன் அண்ட் அதான் ஒரு கண்ட்ரில இருந்து ஒருத்தர் கிளப்பின்னு வந்துருவாங்க ட்வீட்ல, இதெல்லாம் வந்து பிச்சே கிடையாது, இது வந்து என்னது மைண்ட் ஃபீல்டு, இந்த மாதிரிலாம் வந்துருவாங்க. ஆனா இதுவே இந்த கண்டிஷன்ஸை பத்தி எவனாவது ஒருத்தன் வாய்த்து வந்தான்னு பாத்தீங்களா? இல்ல. இதான் ரோஹித் சர்மா இண்டிகேட் பண்ணாரு. இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்காம ரெண்டு கண்ணையும் திறந்து மேட்ச் ரெஃபரி இனிமேல் ஒழுங்கா பார்த்து, இன்கேஸ் ஒரு இடத்துல தப்புனா அதே தப்பு வேற கண்டிஷன்ஸ்ல நடந்தாலும் அதுவும் தப்பு தான், அந்த மாதிரி ஃபேரா ஒரு டிசிஷன் கொடுங்கன்றதா சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஆக்சுவலா தைரியமா சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த கேப் டவுன் பிச்சை என்னவா ரேட் பண்றாங்கன்னு.